வணக்கம் நண்பர்களே, ரஃப் நோட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, எப்படி கண்டெஸ்ட் மெனு ஆட் பண்ணுறது. அதாவது கண்டெஸ்ட் மெனுவில் எப்படி சிஎம்டி ஓப்பன் சிஎம்டி விண்டோ ஹியர்ன்னு இருக்கும். ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணால் இங்கே இப்படி வரும். நம்ம பல வழிகளில் சிஎம்டியை நம்ம ஓப்பன் பண்ண முடியும். பட் பர்டிகுலர் லொக்கேஷனை எப்படி சிஎம்டி பாத்தில் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அந்த சிஎம்டி பல வழியில் ஓப்பன் பண்ண சொன்னால் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் ப்ரீஃபாக பார்ப்போம். பட் இப்போ இந்த மெனு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மிஸ் ஆகிருக்கும். இதை எப்படி இந்த ரைட் கிளிக் மெனுவில் நம்ம ஆட் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு ரைட் கிளிக் பண்ணால் இங்கே ஓப்பன் சிஎம்டி விண்டோ ஹியர் கமாண்ட் விண்டோ ஹியர்ன்னு இருக்கும். ஓகேவா, இது நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன செய்யுங்க, ஷார்ட்கட் கீ நான் சொல்லிடுறேன். விண்டோஸ் R கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இதில் REGEDIT. ஓகேவா, ரிஜிஸ்ட்ரி எடிட்டர்ன்ற போகிறதுக்கு இது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஷார்ட்கட் கீஸ் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, regedit கொடுங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரி எடிட்டர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மெனுஸ் இருக்கும். கிளாஸஸ் ரூட்டு கரண்ட் யூசர்னு இருக்கும். அதில் கிளாஸஸ் ரூட்டு போய்க்கோங்க. போயிட்டு இதில் டைரக்டரி அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்ம டைரக்டரியில் சேஞ்ச் பண்ண போகிறோம். டைரக்டரியில் இங்கே பார்த்தீங்கன்னா செல்லுன்னு இருக்கா. இந்த செல்லில் சிஎம்டின்னு இருக்கும். ஓகேவா, இந்த சிஎம்டியில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பெர்மிஷன்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன செய்யுங்க, போயிட்டு சேஞ்ச் இதில் கொடுத்துட்டு உங்களுடைய யூசர் நேம் என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டாரி அப்படின்னு இருக்கும். செக் நேம்ஸ் கொடுக்குறேன். அதான் இருக்குது. நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா, கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஓனர் சப்கான்டெய்னர்ஸ் இல்லை அதை செக் பண்ணிக்கோங்க. அப்ளை ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஓகேவா, இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்து முடித்த உடனே இப்போ சிஎம்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா சிஎம்டி ஃபோல்டர் செலக்ட் ஆகிருக்கணும். செலக்ட் ஆகிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா REGD வேர்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுங்க. ரீநேம் போய்ட்டு ஹைடுன்னு ஒன்று இருக்கா, இது என்ன செய்யுங்க, ஷோ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்வோம், போய் பார்க்கலாம். இப்போ நான் ஷிஃப்ட் ரைட் கிளிக் ஃபோல்டர் மேலே ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் கமாண்ட் விண்டோ ஹியர்னு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஷிஃப்ட் ரைட் கிளிக் ஃபோல்டர் மேலே இது ஆடிங் ஃபோல்டர். ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணால் ஓப்பன் கமாண்ட் விண்டோ ஹியர்னு இருக்கும். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் இப்போ நான் உங்களுக்கு இங்கே காமிச்சேன். இங்கே பேக்ரவுண்டு கமாண்ட் விண்டோ ஹியர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்டுன்னு இருக்கும். மேலே அதே டைரக்டரி லொக்கேஷன் ரன்னில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரி எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு லொக்கேஷன் போங்க. கிளாஸஸ் ரூட்டில் இருக்கும். அதில் செல் இருக்கும். அதில் சிஎம்டி, இந்த சிஎம்டி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பெர்மிஷன்ஸ் போயிட்டு இங்கே அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், நம்மளுடைய இந்த சிஸ்டம் என்ன நேம் இருக்கோ அந்த நேம். ஓகேவா, கொடுத்தாச்சு. செக் நேம்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போது இங்கே ரீப்ளேஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்ளை ஓகே கொடுத்தாச்சு. ஃபுல் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஓகேவா, ஓகே கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹைடுன்னு இருக்குல்ல, நம்ம அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். இப்போது இதில் ரீநேம் கொடுத்துட்டு ஹைடுக்கு பதிலாக ஷோ அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்து வெளில கிளிக் பண்ணுறேங்க. இப்போது க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஷிஃப்ட் ரைட் கிளிக் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் கமாண்ட் விண்டோ ஹியர் வந்துச்சு. ரொம்ப சிம்பிள் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்த லொக்கேஷனுக்கு இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கமாண்ட் விண்டோ ஹியர்னு கொடுத்தோன்னா விண்டோவில் பாருங்கள், நம்ம எந்த லொக்கேஷன் கொடுத்தோமோ அந்த லொக்கேஷன் வந்துடும். இது ஃபோல்டர்
கண்டெக்ஸ்ட் மெனு ஆட் பண்ணுறது. இதே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வேணும், பர்டிகுலர் லொக்கேஷனுக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறது வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் ரைட் கிளிக் கமெண்ட் விண்டோ ஹியர் அப்படின்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபைல் ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் இது பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்வோம், எப்படி சிஎம்டி வந்து எந்த வழிகளில் நம்ம வந்து சிஎம்டி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறது ஷார்ட்கட் கீஸு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.